பெருகும் கடவுரில் பெருகண்டன் வாழ்கே சிறந்த பிள்ளை வயதுபதி நாரதாகே பேர் பெறவே மார்க்கண்டன் வளர்ந்த நாளில் இவர் வயதை தானி வெண்ணி மரளையால் வலையால் வீசே இவருக்கு பரமசிவன் உதயமாகி என்று 16 என்றே வரம் கொடுங்கே யமகாலில் பிறந்த கரைபடிக்கை ஈஸ்வரன் மகன் இரு சரணம் காப்புதான் யமராஜை கோடிப்படை சோழே கோடிப்படை சோழே உலகத்தை அரசாண்டே கொண்டிருப்பானாயில் கோடிப்படை சோழே கோடிப்படை சோழே உலகத்தை அரசாண்டே கொண்டிருப்போனாலே கடவுடைய கடவுளில் மாளுமிரே கண்டல் மாளுமிரே கண்டல் காதலியை மனமுடி தங்கியிருந்தார் கணவனுடன் காதலியாள் கலந்துறவு செய்து அரசாடு கை குழந்தை கலந்துறவு செய்து நாளாய் மலகிருந்தாள் காதலியாள் புத்திகளே மாறி கடவுள் வட்டத்தை ஆண்டு வருகின்றார் மிருகண்டவாள் முனிவன் அவர் யாரை மனச்சோட்டுகின்றார்? காதலா தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கின்றார் திருமணத்தை முடித்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தாங்க. இல்லறத்தை நிலவரமாக்கி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே எல்லா செல்வம் இருக்கின்றது, குழந்தை என்பது இல்லை. பிள்ளை இல்லாமல் இந்த காதலியான பெண்மன்னவனை பார்த்தே கணவரை பார்த்து காதலா தேவி என்னமா சொல்லுகின்றாய்? புலமை மிக வரத விட்டு போவையில் காதலியாள் காதலியாள் கண்டனோடு சொல்வாய் கண்டனோடு மங்கை பருவத்திலே மாநிலத்தோர் நான் ஓடி அடி என்று என்னையே சோறாளே மலடி என்று என்னையே சோறாளே பேசுவார்கள் தமிழத்தை காணவர்கள் எல்லாம் பெரும் பாவியைப்பா பிள்ளைகளா பெரும் பாவி மன்னவரிடத்திலே சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றாய்? எத்தனையோ வருடங்கள் ஆகி நமக்கு ஒரு குழந்தை இல்லாமல் ஆகிவிட்டதை சுவாமி ஆமா பெண்ணே, எப்படியாவது இந்த நாட்டை ஆள்வதற்கு நமக்கு ஒரு பிள்ளை பாக்கிய வேண்டும். பெண்ணே, என்ன உயிர் சொல்லுகிறார், இகழ் சொல்லுகிறார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படா கரைப்பார் கரைத்தால் கண்ணம் கரையும் அல்லவா? பகவானை நினைத்து அருந்தமும் செய்தாகிற ஒரு பிள்ளைக்கு பாக்கியத்தை வாங்கலாம் அல்லவா? நம்ம காதலி என்ன வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொள்ளம்மா, நான் சென்று ஆண்டவரை வேண்டிவிட்டு வருகின்றேன். காதலி அரண்மனையை அமர்த்திவிட்டு மிருகண்டவாள் முனிவர் நேராக சிதம்பரத்திற்கு வருகின்றார். அந்த தீர்த்தமாக மாற்றோடு கொள்ள சிவரிக்கு போடுவது செய்து உத்தமிரை கட்டணவன் உடையவனார் தனி நோக்கி பக்திகுண்டன் தவம் இருக்க பரமசிவன் தான் அறிந்தாள். ஏதோ மையா மிருகண்டனே
தான். பக்தனை எனக்கு எல்லா செல்வங்களும் இருக்கின்றது. உனக்கு என்ன வேண்டும்? 16 செல்வத்திலே முதல் செல்வமாகிய பிள்ளை என்பது எனக்கு இல்லை சுவாமி. பக்தனை என் கடவுர் பட்டணத்தை எனக்கு பிறகு ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தைக்கு அருள் பாவிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்திற்கு ஐ, இது ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திலும் குழந்தை என்பது உனக்கு கிடையாது. என்ன சொல்லுகின்றீர்கள் இறைவா? ஆனா ஒன்று, என்ன? உன் தவத்திற்கு வச்சு சரி. குழந்தை வாக்கியம் தருகின்றேன். ஐ, 100 16 குழந்தைக்கு வரத்தை கேட்டால் இப்படி விந்தையாக பேசுகின்றீர்களே. எப்பா, என்ன குழந்தை என்றால் எப்படி இருக்கும்? 16 வயது குழந்தை என்றால் எப்படி இருக்கும்? 100 வயது குழந்தை என்றால் என்றால் ஊர் குருடு நொண்டி சப்பானி பேயன் திருடன் இப்படிப்பட்ட குழந்தை. 16 வயதுடைய குழந்தை என்றால் அன்பிலும் அறிவிலும் ஆற்றல் மிகுந்தவராக இருப்பான். ஐ, நல்ல குழந்தைக்கு வயது 16. சரி. உனக்கு 100 16. நீங்கள் சொன்னீர்களே 100 வயது குழந்தை. ஆமாம். அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் சுவாமி. வேண்டாமா? ஏன்னா அது வளரக்கூடிய நேரம் நம்ம பேச்சு கேட்காது. ஒரு உலகத்துல உள்ளவங்க எல்லாம் இந்த பிள்ளை பெற்றதை விட ஒரு மலடா இருந்திருக்கலாம் இல்லையான்னு அப்படி தூற்றுவாங்க. அப்படியா? எனக்கு அன்று பிறந்த மறுநாள் இறந்து விட்டாலும் எனக்கு ஆக்கமுள்ள நல்ல குழந்தையாக தாருங்கள். பக்தரே, என்ன உனக்கு 16 வயது குழந்தை யார் கொடுத்தோம்? பெற்றுக்கொள். அப்படி இந்த வரத்தை கொடுத்து சொல்லுகிறார் சிவபெருமான். சித்திரபுத்திர நேனாரை ஐயா, ஐயா கணக்கு எழுதுனீங்களா? எழுதியாச்சு ஐயா. எப்படி எழுதிங்க? ஐயா, இந்த பையனுக்கு என்றைக்கு வயது 16. பார்த்தீர்களா? அப்படி பகவான் 16 வயதுடைய குழந்தையை தான் கொடுத்தார்.